குடும்பத்தின் பேரில் எல்லார் பேருக்கும் பண்ணுங்க. ஒருத்தருக்காக இல்லை, எல்லார் பேருக்கும் பண்ணுங்க. அன்றைக்கி யாருக்காவது முக்கியமான நாள் அவங்களோட நட்சத்திரம் கூட வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தர் நட்சத்திரமாக அன்றைக்கி வரும். பண்ணுறது இன்னும் விசேஷம். அதனால் எப்போ பண்ணாலும் அர்ச்சனை பண்ணாமல் இருக்காதீங்க. எங்கேன்னு சொல்லலை, எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் பொதுவாக பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னாலும் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த இப்போ நாளைக்கு தைப்பூசம், முருகருக்கு பால் குடம் இருக்கிறாங்க, அப்போ முருகபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். என்ன ஏன் விசேஷனாலும் அன்றைக்கி அந்தந்த சுவாமிக்கு வச்சுருக்காங்கன்னா அந்தந்த சுவாமியோட முழு அனுகிரகம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம என்ன வேண்டிய வரோம், என்ன நம்ம கேட்குறோமோ நம்மளுக்கு கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். அதுதான் ஐதீகம். அதனால தான் அன்றைக்கி நம்ம குடும்பத்தின் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. சும்மா சாதாரணமாக இதுக்காக சொல்லலை. அவர் சொல்லாமல் கோயிலுக்காக நான் பலனுக்காக சொல்கிறேன், உங்கள் நன்மைகளுக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால ரொம்ப விஷயம். அதே மாதிரி நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன், மறந்துட்டீங்களான்றதே எனக்கு தெரியல. காப்பரிசி கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்தீங்க. எங்கே தெரியல, அதை பற்றி சொல்லிதான் கொடுத்துருந்தீங்க. கொண்டு வரணுங்க, சின்னது இல்லையா? கொண்டு வந்துருக்கீங்களா? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொண்டு வந்துட்டீங்களா? சரி சரி சரி. இது அங்கே வைக்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கு வைப்போம், ஒரு நாளைக்கு வைப்போம். ஒரு பிரதோஷத்துக்கு வைப்போம், இன்னொரு பிரதோஷத்துக்கு வைக்க மாட்டோம். மாற்றி மாற்றி அலங்காரம் இதை வச்சுட்டோம். ஒரே அலங்காரமாக தானே தெரியும். இதை அப்படியே கூட எடுத்துங்க. இதே வைக்கிறேன், நீங்கள் ஒரே அலங்காரமாக வைக்க முடியாது, மாற்றி மாற்றி வைக்கணும். எத்தனை வருஷம் ஆலயஞ்சி? எத்தனை வருஷம் இந்த ஆலயம்? இந்த ஆலயம் 1994 ஆரம்பிக்கப்பட்டது. 31வது ஆண்டு விழா கொண்டாடிட்டீங்க. ஆண்டு விழா எப்போ கொண்டாடுறீங்க? மார்ச் எத்தனாம் தேதி? 32 வரும். இந்த மார்ச் வந்தா இல்லை, மார்ச் மாதம் எத்தனாம் தேதி கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். 30ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. இப்போ இது பிப்ரவரி நடக்குது. மார்ச் மாதம், அடுத்த மாதம் மார்ச் 30ஆம் தேதி ஆண்டு விழா இருக்குது. ஓகே. அப்போ அந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடக்கிற ஆண்டு விழா எத்தனாவது வருஷம்? 32வது விசேஷம். 31 முடிஞ்சு 32. அடுத்த 2026 33வது ஆண்டு விழாவா? 2026 மார்ச் 30வது ஆரம்பிக்கிற 33வது ஆண்டு விழாவிலிருந்து இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற 8 கிலோமீட்டரு குபேரபுரி ஆகும். எப்போ 2026 மார்ச் 30 அன்னைக்கு 33வது ஆண்டு விழாங்கிறது குபேருடைய எண். அந்த 33வது ஆண்டு விழா பண்ணும்போது இந்த எல்லாம் இருக்காங்களே, அதே மாதிரி ரவுண்டாக 8 கிலோமீட்டர் சரௌண்டிக்கு உள்ள இடம் குபேரபுரி ஆகும். வாழ்த்துக்கள். 26 எடுத்துட்டேன். இப்போ நாகல்கனியில் இருக்குது. நாகல்கனியில் இருக்கிற பேர் நாகல்கனி காமராஜர் நகர். என்னது செல்வ பேர் சொல்லுங்கள். செல்வ விநாயகர் ஸ்ரீ ஜெயதுர்கேமான ஆலயம். ஓகே. மாதம் இருமுறை வரும் பிரதோஷத்துடைய பலன்கள் போட்டுக்கிறீங்களா? ஒரு பிரதோஷம் பார்த்தால் இறைவன் அருள் கிடைக்கும். 3 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் குடும்ப ஒற்றுமை பெறும். 5 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் தொழில் வளம் பெறும். 7 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். 11 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் தீராத வியாதிகள் தீரும். 13 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் பித்ரு சாபம் போகும். 21 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 33 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் சிவாலய கும்பாபிஷேகம் செய்த பலன். 77 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் ஸ்ரீ ருத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும். 108 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் தேவேந்திர பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும். 121 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த பிறவி கிடையாது, மறுஜென்மம் கிடையாது. 1008 பிரதோஷம் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். குறிப்பு திங்கள் சனி ஆகிய கிழமையில் ஒரு பிரதோஷம் பார்த்தால் மகாசிவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும். வாருங்கள் வாழுங்கள், வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும்
நாகல்கேணி சென்னை 44 குரம்பேட்டையில் இருக்குது, தொடர்ந்து இருக்குது. ஒரு முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த துர்க்கை அம்மனால் தான். வாழ்த்துக்கள். என் பெயர் கோதண்டராமன்ஜி. நான் மேற்கு மாம்பலத்தில் இருக்கிறேன். எனது கைபேசி எண் 9443710006. இன்றைக்கி பிப்ரவரி 10 சோமவார பிரதேசம் நாகல்கேணியில் நடந்ததை யூடியூப்பில் மக்களுக்கு தெரிவிக்கிறேன். அன்புடன் வாழ்த்துக்கள்.